சின்ன சின்ன சினிமால படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன சினிமாவோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியே ஆகணும். இங்க போட்டிகள் கிடையாது, நிபந்தனைகள் கிடையாது. படங்களை பார்த்து விமர்சனம் பண்ண போறவங்க, கருத்துக்கள் தெரிவிக்க போறவங்க பல்வேறு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய 10 பேர். இங்க ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி பல்வேறு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய 10 பேர் தான் ரேட்டிங் கொடுக்க போறாங்க. அடுத்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் கூப்பிட்டுலாம் வாங்க. வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. முருகப்பிரகாஷ், உங்களை மறக்கவே முடியாது. உங்களோட அழகான மோகனம் நம்ம ஆல்ரெடி புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் பார்த்துருக்கோம். வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரும்பவும் உங்களோட படம், இரண்டாவது படம், அதாவது இங்கே புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் இரண்டாவது படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். இந்த வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு படம் கொடுத்தேன். ரொம்ப கிளாசிக்கலாக இருந்தது, மியூசிக்கல் சப்ஜெக்ட். பட் இந்த தடவை கொஞ்சம் ரா ஃபில்ம் மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஓகே, லெட்ஸ் சீ. எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஷார்ட் ஃபிலிம் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, உங்களோட படத்தோட பேர் என்ன? அபிமன்யு. அபிமன்யு. அபிமன்யுவோட ட்ரெய்லர் நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஷூர். ஐட்டங்காரனா அரசியல்வாதி நினைச்சீங்களா? மூஞ்சி முன்னாடி போய் மைக்கு நிட்டு இருக்கு. பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கிற பாய்சனை தேடுற. உங்களோட ட்ரெய்லர் பார்த்தோம், அபிமன்யு. நான் முதல் படம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மியூசிக்கலாக, ரொம்ப அழகான அது ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லைன்னா கூட ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அது எனக்கு இன்னும் மறக்கவே முடியல அந்த மியூசிக் இன்னும். இந்த படம் நீங்கள் ஒரு ராவான ஃபிலிம், அதாவது பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க, பாய்சனை தேடுற அப்படிங்கிற டயலாக் கேட்கும்போது இதுக்கு டான் சப்ஜெக்ட் மாதிரியா? டான் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. சில கிரிமினல்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது லேசாக தான் நியூஸில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப்பில் போவாங்க. பட் டான் சப்ஜெக்ட்லாம் வந்து அவங்களோட லைஃப் என்னன்றது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும், பேப்பர்லையும் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு சில பேர் இருக்காங்க, அந்த கூலிக்கு கொலை பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நியூஸில் வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்க, மறுபடியும் வெளில வர்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ ரிப்போர்ட்டிங் சைட்லேயும் பத்திரிக்கை சைட்லேயும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் ஒரு டானுன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்? நீங்க இதை எப்படி யோசிச்சீங்க? அஃப்கோர்ஸ் புதிய தலைமுறை நியூஸ் அப்படின்ற ஒரு அந்த நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் எடுத்து யோசிக்கும் போது, அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கவர் காப் பார்த்துருக்கோம், இல்லை அண்டர் கவர் ஹீரோயிசம் பார்த்துருக்கோம். ஸோ அண்டர் கவர் ரிப்போர்ட்டிங்னு ஒரு சப்ஜெக்ட்லாம் ஜேர்னலிசமில் இருக்குது. ஸோ இப்போ நார்த் இந்தியன் மீடியாவில் கூட அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியான ஒரு அண்டர் கவர் ரிப்போர்ட்டிங், ஒரு பத்திரிக்கையாளரே ஒரு விஷயமா போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்கள் படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி இந்த படம் போடுறதுல ஒரு பெருமையான விஷயம் தான். ஸோ அந்த படத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். வணக்கம். உண்மை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பழகன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கவர் ரிப்போர்ட்டிங் எனும் ஒரு மறைமுக ஆய்வு. நம் பத்திரிகை நிருபர்கள் எடுக்கும் துணிச்சலான வீடியோ ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் ஒப்புதலுக்கு பின்னும் மற்றும் காவல்துறையின் உதவியுடனும் தான் எடுக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் சில நேரம் நமது பத்திரிகை நிருபர்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த வாரம் நிகழ்ந்தது. அதைத்தான் இந்த வாரம் நாம் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம். கூலிக்கு கொலை செய்யும் குற்றவாளிகள் எளிதாக வழக்குகளிலிருந்து விடுதலையாகிறார்கள். விடுதலையான பின்பும் பணத்துக்காக குற்றங்களை தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை நெருங்க நமது நிருபர் ஒரு மறைமுக ஆய்வை தொடங்கினார். பல இன்னல்கள் நேரிடும் என்று காவல்துறை எச்சரித்த போதிலும் காவல்துறையின் உதவியுடன் இதை செய்தோம். பல இன்னல்களையும் சந்தித்தோம். என்ன நடந்தது என்பதை நீங்களே பாருங்கள். என்ன சார் பேசுறீங்க? உங்க நோக்கத்துக்குலாம் நாங்க ஆட முடியாது சார். ஐட்டங்காரனா அரசியல்வாதி நினைச்சீங்களா? மூஞ்சி முன்னாடி போய் மைக்கு நிட்டு இருக்கு. பொருள் எடுத்து போட்டானா கோர்ட்ல வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவான். உங்க ரிப்போர்ட்டர் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு மேலே போறதுக்கு ரெடியா? அதுக்கு தான் சார் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்குறோம்.
சார் நீங்கள் சொல்கிற ஐட்டங்காரன் யார் தெரியுமா சார் உங்களுக்கு? கட்டை. கட்டை உள்ளே போய் 3 வருஷம் ஆச்சு. அடுத்த வாரம் வெளியே வரான். அப்போ என் திருந்தி வாழணுன்னு வேற சொல்கிறான். அவனை போடுறதுக்கு பல பேர் வெயிட்டிங் சார். அந்த இளவு நடந்தவனே நானே சொல்லி அனுப்புகிறேன், வந்து பணத்தை படம் பிடிங்க. கட்டையை யார் சார் போட போகிறாங்க? ஹலோ, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்க சார். அவன் ஐட்டங்காரன் சார். கட்டையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கு. கட்டை ரிலீஸ் ஆனதும் இந்த ஆப்ரேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கமிஷனர் பெர்மிஷன் இருக்கு சார் எங்ககிட்ட. சார் ஏதாச்சுன்னா என் தொப்பி பறந்துடும் சார். சரி பண்ணலாம். பஸ் கட்ட தெரியும். என்ன மேட்ரு? இல்லை பார்க்கணும். அவர் உள்ளே இருக்காரு. இல்லை வெளில வந்துட்டோம் நாங்கள். ஹலோ, கிளம்பு. ஹலோ, ஆமாம், யார் நீ ரொம்ப நேரமாக ஏரியாவில் சுற்றினுக்கிற? இல்லை கட்டன்றவரை பார்க்கணும். பால் குடிக்கிற குழந்த மாதிரி இருக்கிற, பாய்சனை தேடுற, என்ன மேட்ரு? ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காப்புல, அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு. செலவாகும் பரவாயில்லையா? எவ்வளோ ஆகும்? 10 ரூபா. ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்படின்னா 3 கிளம்பு. என்ன அந்த முனவரம் போயிட்டு வாமா. போமா. என்னண்ணா கட்டையை காட்டுறேன்னு சொல்லி சிலாகிற? போமா போ. அப்படியே நட. யாரா நீ? இல்லைண்ணா கட்டையை பார்க்கலான்னு வந்தேன். ஒருத்தன் 10 ரூபா துட்டு வாங்கின்னு நடக்க விட்டானே. பேசாம நட. நான் கேட்குறேன்னு பதில் சொல்லு. கட்டைக்கு உனக்கு தெரியுமா இல்லை உனக்கு கட்டையை தெரியுமா? சேகர் ஃப்ரெண்டு நானா? சேகரா? ஆமாண்ணா சேகர் ஃப்ரெண்டு நான். அதான் வந்து பார்க்கலான்னு. சரி வா.
சொல்லு. தானே 10 ரூபா சேகர் கட்டையை பார்க்கணும். டேய் நான் தானே கட்ட. என்ன மேட்ரு? சார்ண்ணா தெரியாதுண்ணா. எந்த ஏரியாடா நீ? மாந்தோப்புண்ணே. 6 மாதத்துக்கு முன்னாடி செல்லை ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். நீ செஞ்ச மட்டைக்கு செல்லை பெர்மிஷன் இல்லைன்ட்டானுங்க. சேகர் உனக்கு அப்புறம் தெரியும்? சேகரண்ணா 3 வருஷமாக துபாயில் தானே இருந்தார், கட்டட வேலை. என்னை தவிர யார்கிட்டையும் எதை பற்றியும் பேசாது. ஆனால் உன்னை பற்றி சொல்லும் போது மட்டும் கிசாபாக இருக்குண்ணே. டேய் சும்மா இருக்குண்ணே. 13 மட்டை சுகராக பண்ணீங்க, மிஸ்ஸே ஆகலையாமே. அதுலேயும் அந்த ரெட்டேரி சங்கர் டேய் கட்டிட்டு வந்த சொல்லிட்டு அவளா தருவாமா? இவன் ஓடி போனா? பொண்டாட்டி சீரெல்லாம் அறுத்து விட்டுலானே. செய்கிற தொழிலே பிடிக்கலண்ணா. அதுக்குன்னு சொல்லாம கூட போவான்? அப்படிலாம் இல்லைண்ணே. துபாயிலேருந்து உங்களை 3-4 வாட்டி ட்ரை பண்ணப்பல உன் மொபைல் தான் சுவிட்ச் ஆஃபு. அப்புறம் தான் நீ உள்ளே போனதே தெரிய வந்தது. அவன் ஃபோன் நம்பரை கொடு. அவர் எப்பவுமே பூத்தில் வந்தானா பண்ணுவார். பண்ணா சொல்கிறேன். உன் நம்பர் ஒன்றா நோட் பண்ணிக்க. சரிண்ணா. வேறு எது மேட்டர் இல்லையே? சரி சரி நீ கிளம்பு, நான் கூப்பிட்றேன். அப்புறண்ணே டேய்! அண்ணா ஒரு நிமிஷம். சேகர்ண்ண கொடுக்க சொன்னாப்புல. என்னடா அது? நல்லா தெளிவாக தாங்கிற. எதுக்குடா துட்டு? சேகர்ண்ண ரெட்டேரி சங்கர் மேட்டரில் ஒரு 50,000 பேலன்ஸ் இருந்தது. அதை கொடுக்கறதுக்குள்ளே போயிடுச்சு துபாய். அதான் என்னண்ட குத்து விட்டுச்சு. அந்த மேட்டரில் அவனை சந்தேகப்பட்டேன். சார் எப்பரா இருக்கான்? அவருக்கு என்னண்ணே, அவர் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறாரு. நீ தான் இங்கே. சரி பார்க்கலாம்லாம். ஒரு சார் நீ இருண்ணா. ஜபா குமாரே நான் உன் ஏரியாவில் போட வரானுங்க. ஆமாம் உன் கையில் பொருள் இருக்குது. துபாயிலேருந்து வந்து 6 மாதம் ஆகுது. 2 அசால்ட் பண்ணேன், கையில் காசு இல்லை. தான் சேஃப்டிக்கு. சரி சரி நீ கிளம்பு. குன்றத்தூரில் மேட்ரு ஒன்றுக்குது, முச்சா செட்டில் ஆகிடலாம். இதெல்லாம் எதுக்குண்ணே? அந்த மேட்டர் நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. கிளம்புடா. ஏடா இருக்கானுங்க? இங்கே தானா? சேகரை 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டானுங்க. கடைசியாக நடந்த ரெட்டேரி சங்கர் மேட்டரில் தான் சுற்று போட்டானுங்க. டேய் என்னடா சொல்கிற? பொண்டாட்டி
வேற ஒருத்தனோட ஓடி போகிறதுக்காக தான் துபாய் ஓடிட்டான்னு கதை கட்டி விட்டா. அந்த கர்மத்தை விடு. உனக்கு தான் அடுத்தது சுத்து போட்டானுங்க. நீ பஞ்சமேட்டில் உள்ள போயிட்ட. அதான் உன்னை போட கூப்பிட்டு வந்தேன். டேய் வேணாடா. டேய் 2 பொண்ணு இருக்குடா. வேணாடா. சொல்ற கேளு. அவசரப்படுற நீ. கவுன்சிலர் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக பிச்சை காசு 50,000 கூடவே தொழில் பண்ணி சுத்தி இருந்தீங்க. போட்டிடாதீங்க. ரெட்டேரி சங்கர் தம்பிடானா. டேய் வேணா. ஆற போட்டு செய்யறதுனா என்ன தெரியுமாடா உனக்கு? இப்ப செய்வானுக்கு பாரா. டேய் வேணாடா. யாரா? டேய் கட்டையை தான் போடா. டேய் கட்டையை வேணாடா. ஏடா கட்டடா. சொல்ற கேளு. நான் யார் தெரியுமா? கூப்பிட்டு வந்து கட்டங்கறேடா. ஏய் 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 இவரடா கட்ட. டேய் அங்க வருது பாரு. முத வண்டியில பிரஸ், ரெண்டாவது வண்டியில போலீஸ், கேமரா, மைக், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வராங்கடா. மாட்டினானீங்க. டேய் போலீஸ்டா. எல்லாத்தையும் பின்னாடி துப்பாக்கி இருக்குடா. போட்டவா போட்டவா. உட்காரா உட்காரா. நான் எவ்வளோ கட்ட அந்த வராமற வண்டியில அவன் தான் ஒரிஜினல் கட்ட. விடுங்க விடுங்க. மாணிக்க உட்கார. விடுங்க. ஏ கான்ஸ்டபிள் பிடியா அவனை. விடுங்கன்னு சொல்றல. பிடியா. ஏய் கட்ட உள்ள போறேன்னு நினைக்கிறியா? வெளில வந்து என் அண்ணனை போறதுக்காக திருப்பி வந்து போறேன்டா உன்னை. ஏய் வாடா டேய். சார் மூர்த்தின்னு ஒருத்தன் கட்டையை 3 நாளா தேடுறான். இது ஏதோ லைன் அடிக்கிற மேட்ரு மாதிரி தெரியல. ஆனால் இதில் ஏதோ மேட்ரு இருக்குது. அவனை செட்டாண்ட கூட்டின்னு வர சொல்லு. மாணிக்கம் சார் இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சேகர் எப்படி தெரியும்னு கேளு. சேகர் உனக்கு அப்புறம் தெரியும். துட்டு தரானம்மா. எதுக்கு 50,000 கேளு. எதுக்குடா துட்டு? இது ஏதோ மேட்ரு மாதிரி தெரியுது. பார்த்து ஹேண்டில் பண்ணு. அவன் ஏதோ குன்றத்தூர் மேட்டர் அதுன்னு சொல்றான் சார். நீ அவனை கூப்பிட்டு பைக்ல போயா. எதுவும் பிரச்சனை வராது. ட்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு நாங்களே வரோம். இந்த பிரச்சனை வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்பாட்டுக்கு போகலன்னு வச்சுக்கேன். இல்லை நாங்கள் மட்டும் ஆயிடும் சார். போட்டவா. நான் எவ்வளோ கட்ட அந்த வராமற வண்டியில அவன் தான் ஒரிஜினல் கட்ட. மாணிக்க விடுங்க. ஏ கான்ஸ்டபிள் பிடியா அவனை. சொல்றல. பிடியா. ஏய் கட்ட உள்ள போறேன்னு நினைக்கிறியா? வெளில வந்து என் அண்ணனை போறதுக்காக திருப்பி வந்து போறேன்டா உன்னை. ஒரு கொலை குற்றவாளி வெளியே வந்தால் அவனை கொல்ல எதிராளி காத்திருப்பதை நாம் ஊடகங்களில் செய்தியாக பார்த்திருக்கிறோம். ஆனால் களத்தில் நின்று கட்டையின் உயிரை காப்பாற்றியது மட்டுமின்றி பழிவாங்க துடித்த மூர்த்தியை கைது செய்து நடக்கவிருந்த குற்றத்தை தடுக்க உதவியது நமது உண்மை நிகழ்ச்சி. இந்த அண்டர் கவர் ஆபரேஷன் வெற்றிகரமாக அமைய உதவிய தலைமை காவலாளி மாணிக்கம் அவர்கள் தங்களது அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புலனாய்வோம் உண்மை நிகழ்ச்சியில். சின்ன சினிமால முருகப்பிரகாஷ் கணேசன் அவர்களோட 2வது படம், அதாவது இங்க புதுயுகம் தயாரித்து வழங்குற 2வது படம் அபிமன்யு பார்த்தோம். ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கருத்துக்கள் சொல்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கேட்கலாம். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? இந்த படத்தில் அந்த ரிப்போர்ட்டரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு. அந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நேம் அந்த டைட்டில் வச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அபிமன்யுன்ட்டு. இல்லை, அந்த கேரக்டரை நான் அபிமன்யுவை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். ஆக்சுவலாக அபிமன்யு கேரக்டர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஹீ கேன் ஏபிள் டு கோ இன்சைட், பட் ஹீ டசன்ட் நோ ஹவு டு கம் அவுட். அவரால் வெளில வர முடியாது. ஸோ எந்த கேரக்டர் நான் அபிமன்யுவாக ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிப்போர்ட்டர்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு பேசுனது அந்த ரிப்போர்ட்டர். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அப் காட்டும் போதே அவர் தான் காட்டுறோம். ஸோ ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது தான் அடுத்தது நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்ட் அப்பே கொஞ்சம் குறைகள் இருக்கும் போது அடுத்தது குறையா இருக்குமோ அந்த மாடுலேஷன்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸோட சில விஷயங்களை எடுத்து அந்த மாடுலேஷன் பண்ண சொன்னது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். பட் அவரோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா. ஓகே, அவரோட ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிப்போர்ட்டர் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி படம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்ட்டு நிறையா வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது.
ஓகே நிறைய தேங்க்யூ. ட்விஸ்ட் இருக்கு. அதே சமயத்துல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டயலாக்ஸ்ல ஆரம்பிச்சு அவங்க பேசுற ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? ஜேர்னலிசமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீட்டை நீங்கள் நல்லா கவர் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் சஸ்பென்சஸ் எல்லாமே நிறைய இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த படம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். இட் இஸ் வெரி மச் ஒரு வித்தியாசமான கதைக்களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அந்த அந்த டிவி ரிப்போர்ட்டர் இவங்க சொன்ன மாதிரி தான், அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு ரவுடினா அந்த அந்த குப்பத்தில் இருக்கணும், அந்த கடல் பக்கத்தில் இருக்கணும். தட் வாஸ் வெரி மச் நார்மல். கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம், லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோன்னு தோணுச்சு, அவ்வளோதான். அதர்வைஸ் இட் வாஸ் குட். அந்த வித்தியாசமான கூட்டிகிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் கவர் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த தேடி வந்தவர் தான் ஒரு ரிப்போர்ட்டரோ அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். த ட்விஸ்ட் வாஸ் நைஸ். தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? படத்தோட இது நிறையா ட்விஸ்ட் இருந்தது, நல்லா இருந்துச்சு படத்தோட இது. அது அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் இருக்கு இல்லையா, அவர் வந்து பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருந்தது, யோசிச்சு பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி பேசுவாங்க, ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசியிருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராமோட அவங்க வந்து மைண்ட்லேருந்தே பேசுவாங்க, இல்லைன்னா முன்னாடி ரன் ஆகும் அதை பார்த்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸோட பண்ணணும்னு சொல்லி அதை இமிட்டேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது. அவங்க எப்படின்னா யோசிச்சு தான் பேசுவாங்க, ஃப்ரீயாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் அதை நான் ஒரே ஷாட்டில் வச்சேன். ஸோ ஓகே, அது ஒரு ஓகே ஃபைன். அந்த லோக்கல் ஸ்லாங், அந்த ரவுடிங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, அதை ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அது நல்லா இருந்துச்சு. அது இப்படி தான் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, அசால்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள். அப்புறம் வந்து அந்த கட்டன்ற கேரக்டர் வந்து யார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. யார் எப்படி இருப்பார் அந்த கட்டன்ற கேரக்டர் மறைச்சு வச்சுருந்தீங்க, கடைசியாக கொண்டு வந்தீங்க இப்படி இவர் இல்லை கட்டை, இவர் தான் ஒரிஜினல் கட்டன்ற. அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, சூப்பர். ஓகே, அங்கே கடைசி நேரத்தில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அது நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இந்த படம் வந்து லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது, ரவுடிக்கு இருக்கிற ஏரியா எல்லாமே செமையாக இருந்தது. பட் ஆனால் கட்டன் தெரியாமலே எப்படி போடுறாங்கன்னு தான் தெரில. புரியல, யாரை சாவடிச்சாங்க? அந்த கட்டை இருக்காங்களே, கூலிப்படை வந்து சாவடிக்க வராங்க. அந்த கட்டைன்ற கேரக்டர் தெரியாமலே வந்து எப்படி சாவடிக்கிறாங்கன்னா பார்த்தது இல்லையான்னு கேட்குறீங்களா? 3 years பேக் உள்ளே போயிருக்கான், அதான் டைலாக்ல சொல்லுவார். 3 years பேக் நீ உள்ளே போயிட்ட, அதனால தான் வெளில வரும்போது உன்னை போடணும்னு வந்தேன்னு சொல்லுவார். அவங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இவன் ரிவெஞ்ச் தான் எடுக்கிறான். ஹீ இஸ் நாட் அ பெய்டு கில்லர், ஹிட்மன் கிடையாது இவன். அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வந்து அவங்க அண்ணனை கொன்னதுனால ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஸோ இவனுக்கு தெரியாது. ஸோ அந்த கேரக்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே இது நடக்கிறதுனால ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. மற்றபடி படம் அது டைலாக் அந்த இடத்துல மிஸ்ஸிங் நினைக்கிறேன். குட் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு டைலாக் இருந்தால் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் அபிமன்யு இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது, எந்த மாதிரி ஜேர்னர் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதேமாதிரி இந்த ஃபிலிம் நான் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதேமாரி அந்த சினி ஆர்டிஸ்ட் அவர் நடிச்சிருந்தார், அவரோட கேரக்டரைசேஷன் ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லுக்காக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதேமாதிரி பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பிஜிஎம் ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ராவலே ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்க ஒரு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சீன் ஷார்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி ஓவராலாக நல்லா இருந்தது ஃபிலிம். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்கள் எனக்கு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே நார்மலாக போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சீன்ஸ் மட்டும். ஓகே, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லோக்கல் ஏரியா லொக்கேஷன்லாம் காட்டினதுல இருந்துச்சு. அந்த பையன் கிராஸ் பண்ணிடுறப்போ அந்த ஒரு சேரீ காஞ்சிருக்கும், அதில் உண்மையாக அந்த சேரீலாம் போடுற மாதிரி அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டே 1 டே 2 டே 3 அப்படி போகும்போது கொஞ்சம் இழுத்துட்டு போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக வந்துச்சு. அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த பையன் தான் வந்து ரிப்போர்ட்டர்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டாக அது வேறு அப்படிங்கிறது காட்டினது சூப்பராக இருந்துச்சு. குட், தேங்க்யூ. ஓகே, எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த ட்விஸ்ட் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி மிக்சட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 10 கட்டன்றவர் பார்க்கணும். பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கிற பாய்சனை தேடுற என்ன மேட்ரு? உங்களுக்கான ரேட்டிங் 8. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெருகேற்றுறதுக்கு தான். அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் இன்னும் பியூட்டிஃபை பண்ணியிருந்தா படம் இன்னும் ஒரு நல்ல அழகான படமாக வரும் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 8 கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களோட முதல் படம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, மோகனம். அதுக்கு அடுத்த படம் அதுலேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அபிமன்யு. ஸோ இன்னும் அழகான படத்தோட அடுத்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள்.
புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமால இன்னைக்கு 2 வித்தியாசமான படங்கள் பார்த்தோம். முதல் படம் தி கேம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். அடுத்து அபிமன்யு அப்படிங்கிற படம் பார்த்தோம். இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என்னோட கனவுகளும் என்னோட படைப்புகளும் கண்டிப்பா புதுயுகம் தயாரித்து வழங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதுயுகம் சின்ன சின்ன சினிமா 25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000.